என்ன சொல்கிறாங்கன்னா ராம் சார் படம் மாதிரி இல்லை, ரொம்ப ஜாலியாக இருக்குது அப்படின்றாங்க. இந்த ஒரு காம்ப்ளிமெண்ட் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நீங்களா என்ன நினைக்கிறீங்க? நல்லா இருந்தா போதும். இன்னொரு கேள்வி சார், ஆக்சுவலாக வந்து வழக்கமாக ஒரு டான்ஸில் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வேறு மாதிரி போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த படத்தில் ஒரு பையன்கிட்ட, அதாவது நம்ம தோற்றக்கூடாது, பையனுக்காக தோற்றக்கூடாதுன்ற இடத்துல ஒரு அப்பாவோ ஒரு எமோஷனலாக வந்து ஒரு டான்ஸை கன்வே பண்ணியிருப்பாரு. அஸ் அ டேரக்டராக நீங்கள் அப்படியே எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் எதிர்பார்த்தீங்க? அவர் எப்படி உங்களுக்கு கோபப்படுறாங்க? ரெண்டு பேரும் கேள்வி இருக்கு. ஆக்சுவலாக ஒரு நல்ல நடிகர், அதனால் அவரே பதில் சொல்லுவாங்க. சார் ஃபஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? படம் எப்படி இருந்தது? ஆக்சுவலாக ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். லாஸ்ட் 10 மினிட்ஸ் நான் கீழே இருந்தேன். இது எம்ப்ரர் லாட்ஜ் நைட் அங்கே தான் போய் ஸ்டே பண்ண நினைக்கிறேன் நான். அண்ட் ஆக்சுவலாக தியேட்டர் ரொம்ப நல்லா இருக்குது சார். தியேட்டர் ரொம்ப நல்லா இருக்குது. ஆடியன்ஸ் அதாவது ரொம்ப நல்லா இருக்காங்க. என்னன்னா அந்த சிகரெட் பாக்கெட் தூக்கி போட்டு திருப்பி மேலே வந்ததுக்கே பயங்கரமாக கிளாப்ஸ் பண்ணி சிரிச்சாங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சில படங்கள் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, அது வந்து மோர் தென் அவார்ட்ஸு. ராம் சார் நிறைய அவார்டு வாங்கியிருக்காரு, நிறையா வாழ்க்கையில் அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஆனால் வந்து நீங்கள் கொடுக்குற கிளாப்ஸு இப்போ எதுக்கு தான் கேட்குறீங்கன்னா, ராம் சாரோட ஃபேன்ஸ் இங்கே எத்தனை பேர் இருக்கீங்க சார்? தேங்க்யூ. ஓகே, இப்போ என்னன்னா எனக்கு ஒரு ஒருத்தர் இருக்குது ராம் சார்.